ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிஎஸ்சி செயினில் மாற்றிட்டாங்க வித்ட்ராவில். ஸோ நீங்கள் வித்ட்ராவிலேருந்து லாகின்லேருந்து எல்லாமே பிஎஸ்சி செயினில் தான் பண்ண முடியும். ஸோ நியூவாக ஜாயின் பண்ணுற எல்லாருமே பாலிகானில் ட்ரை பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நான் பாலிகானில் வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஸோ நியூ அப்டேட் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு பிஎஸ்சி செயினில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஐடி ஆக்டிவேட் பண்ணுங்கள். வித்ட்ராவலும் சேம் அதே தான். ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான், நான் சொல்லி கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டரில் போய்ட்டு எப்பயும் போல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மேலே 3 டாட் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஸ்விட்ச் இவிஎம் நெட்வொர்க்குன்னு இருக்கும். இதில் பிஎஸ்சி செயினை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பாலிகான் செலக்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிறவங்களும் லாகின் பண்ணும்போது பிஎஸ்சி செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிரும். சிம்பிள் தான். ஸோ நீங்கள் இனிமேல் வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு பிஎன்பி தான் வச்சுருக்கணும். சேம் பிஎன்பி ஹோல்டு பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இப்போ மேட்டிக் வச்சுருப்பீங்க, அதை சேல் பண்ணிவிட்டு பிஎன்பியை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎன்பியில் தான் நமக்கு வித்ட்ரா எல்லாமே வரும். ஸோ பார்த்துக்கோங்க. இதில் போய்ட்டு நீங்கள் வித்ட்ரா எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் நான் கிளியராக ஐடியா ஆக்டிவேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஐடியா ஆக்டிவேட் பண்ணுற வீடியோவும் நான் எப்படி பாலிகான் சொல்கிற பாருங்க, பிஎஸ்சியில் எப்படி ஐடியா ஆக்டிவேட் பண்ணுறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த நெக்ஸ்ட்டு வித்ட்ராவல் வீடியோவை நம்ம அதுலேயும் நம்ம மென்ஷன் பண்ணி போடலாம். இப்போ நம்ம கம்பெனியில் நாம் பர்சனலாக கம்பெனி நிறைய டூர் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நாம் பர்சனலாக சில ஆஃபர் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்ரீபிட்டில் அதாவது லீடர்ஸ் என்ன சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க, இது வந்துட்டு தமிழ்நாட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்கள், தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஆஃபரில் இருக்கிறோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அவருக்கு என்னென்னாலும் டவுட்ஸ்னாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்லி 3 to 4 days ஜூம் மீட்டிங் வந்துட்டு கம்பல்சரியாக வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த 3 ஸ்டேட்லேயும் ரூம் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஸோ இது ஃப்ரீயாகவே ரூம் கவுன்சிலிங் கொடுக்குறாங்களா இல்லை எப்படின்னு தெரியல. நீங்கள் கேட்டுக்கோங்க, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்புறம் லீடர்ஸ் ஆர் இன்வெஸ்டருக்கு பவர் லெக், அதாவது லீடர்ஸாக இருந்தாலும் லீடர்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் பவர் லெக் கொடுப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்டருங்களுக்கும் பவர் லெக் ஒரு பக்கம் பவர் லெக் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நாலாவது பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஃப் காயின், அதாவது நிறைய பேர் எஸ்சிஎஃப் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம டீமில் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, எஸ்சிஎஃப் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. இது தெரியாதவங்க இதை பற்றி இது பண்ண வேண்டாம். ஸோ ஆல்ரெடி எஸ்சிஎஃப் பண்ணி அவங்களோட கேபிட்டல் உள்ள லாக் ஆகிட்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த காயினை யூஸ் பண்ணி இதில் ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதாவது லீடர் அந்த காயினை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அதோட வேல்யூவில் ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாரு. அதிலேருந்து எவ்வளோ பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 20% அக்செப்ட் பண்ணுறேன்னு போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எக்ஸாம்பிள் $1000 ஒரு பேக்கேஜ் போடுறீங்கன்னா அதில் நீங்கள் 800 USDT பே பண்ணணும். பேலன்ஸ் 20% மட்டும் எஸ்சிஎஃப் காயினை கொடுத்து அவங்க பர்சனலாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்ரீபிட் கம்பெனி பண்ணி கொடுக்குறது இல்லை, இது லீடர் பண்ணி கொடுக்குறது. ஸோ ஓகேங்களா, அதனால் அந்த $200 அவங்க லீடர் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது தான் 20% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு எப்படி நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் டவுன்லைன்ஸ், அதாவது நீங்கள் கீழே ரெஃபர் பண்ணுவீங்களா அவங்களுக்கும் இதே சப்போர்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா யூனிட்டி மெட்டா டோக்கன். இப்போ ரொம்பவுமே மார்க்கெட்டில் ஃபேமஸாக போயிட்டுருக்க யூனிட்டி மெட்டாவோட டோக்கன் 20% எக்ஸாம்பிள் டோக்கன். ஓகே, இப்போ காயினோட ப்ரைஸு மார்க்கெட்டில் 10 rupeesக்கு ட்ரேட் நடக்குதுன்னு வைங்க. எக்ஸாம்பிள் யூனிட்டி மெட்டா 10 rupeesக்கு ட்ரேட் நடக்குதுன்னா அதை 20 rupees ரேட்டில் எடுத்துக்கிறாங்க. அதாவது என்ன ரேட்டில் ட்ரேட் நடக்குதோ அதுலேருந்து டபுள் ரேட்டில் உங்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அதோட வேல்யூலேயே அந்த 20%ல் உங்களுக்கு இது பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் $800 தான் பண்ணுறேன். இப்போ 1000க்கு 800 தான் பண்ண போகிறீங்க. பேலன்ஸ் 20% நீங்கள் டபுள் ப்ராஃபிட்டில் கொடுத்து தான் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் உங்களுக்கு இந்த இடத்துலையும் லாஸ் கிடையாது. ஸோ இந்த $800 பண்ணுறவங்களுக்கும் $1000க்கு உண்டான டெய்லியும் இன்கம் வந்துடுது. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் டீம் எடுக்கும்போதும் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
அதில் வந்துட்டு டீம் எடுக்கிறீங்கன்னா டேரெக்டில் 10% சிரிபீட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ பைனரியில் 25% கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு தான் இதில் கெயின் பார்த்தீங்கன்னா. ஓகே கேஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.